அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம். நம்முடைய சேனலில் இதுவரை சனி புகானை பற்றி காணவில்லை. இந்த பதிவில் சனி புகானை பற்றி காணலாம். மேச ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சனி ஒருவருக்கு வேலை, தொழில், உத்தியோகத்தை சொல்பவர். சனி பகவான் இறைவன் அருளை பெற்று தருபவர். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவக ரீதியாகத்தான் வழிபாடு வேண்டுதல் இருக்கும். ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா நம்முடைய குடும்ப கஷ்டங்களை சொல்லி இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு கும்பிட்றோம்னா ஜாதகத்தில் சனி பகவான் எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீடு வழி தான் நாம் வேண்டிக்குவோம். லக்கணத்தில் சனி இருந்தால் ஜாதகனை சார்ந்து ஜாதகன் வேண்டிக் கொள்வார். லக்கணத்திற்கு 2வது வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் சார்ந்து, பணம், பொருளாதாரம் சார்ந்து அந்த ஜாதகன் வேண்டிக் கொள்வார். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துங்க, கரெக்டாக இருக்கும், உண்மையாக இருக்கும். ஜாதகத்தில் சனி பலம் பெற்றவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் தாராளமாக பணம் செலவு செய்வார்கள், மற்றவர்களுக்கு உதவியும் செய்வார்கள். கடந்த 29/3/2023 வருடம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆனார். தற்போது 2 வருடம் கடந்து 3 மாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. மேச ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 138 நாட்கள். போரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை கும்பராசியில் சனி பகவான் பின்னோக்கி செல்வார். கிரகங்கள் வக்கரம் என்றால் என்ன? முதலில் காணலாம். கிரகங்கள் வக்கரம் என்றால் பகல் உச்சி பொழுது, பின்னோக்கி செல்வது மதியான நேரம். ஓரிடத்திற்கு மத்தியான வேளையில் செல்ல வேண்டுமென்றால் காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, ஒரே வேக்காடாக இருக்கும், ஒரே வேதனையாக இருக்கும். அதே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் நடந்த உடனே மரம் எங்கே இருக்குது, நிழல் எங்கே இருக்குது, கடை எங்கே இருக்குது, கொஞ்ச நேரம் நின்றுன்ட்டு போகலாம் அப்படின்னு மனம் தேடும். அதுதான் வக்கர கிரகம் செய்யக்கூடிய வேலை. நிழலை தேடுற மாதிரி சப்போர்ட்டுக்கு ஒருத்தரை தேட வைக்கும். தானாக சுயமாக அந்த கிரகத்தின் வழி வெற்றி பெற போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சனி பகவானுடைய வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும். மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, விலங்குகளுக்கும். ஆடு குட்டி போட்டுச்சு, மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னு பொதுவெளியில் மக்கள் பேசிக்குவார்கள். சனி வக்கர காலம் பெண்களுக்கு சுபம். சனி பகவானுடைய வக்கர காலம் ஆண்களுக்கு பேடை. ஒழுக்கமாக இருந்த பையன் தருதலையோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க. பிள்ளைகளை அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி இரு, இப்படி இருன்னு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்களுக்கு பட்டறிவு கூடுதலாக இருக்கும். படித்து 3 டிகிரி 4 டிகிரி பட்டம் பெற்றாலும் அந்த ஜாதகனுக்கு பல தடைகள் வாழ்க்கையில் வரும். சனி இருக்கும் வீடு நலம், சனி பகவான் பார்க்கும் வீடு பலவீனம், பல சோதனைகள், கஷ்டங்களை தரும். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் நல்ல சூழ்நிலையை அந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். மற்ற இடங்களில் சனி பகவான் வரும்போது பல சோதனைகள், வேதனைகள், கஷ்டம், கடன் இப்படி வரும். சனி நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும்
தடுப்பதற்கு மற்ற கிரகங்களுடைய பலம் இருக்காது. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழியே உண்டு. மேச ராசி அன்பர்களுக்கு தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. கடந்த 2 வருடம் கடந்து 3 மாதங்களில் சனி புகன் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்திலே சனி அமர்ந்திருப்பது மேசராசிக்கு பல நன்மைகள் உண்டு. செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நல்ல லாபங்கள் பார்க்கலாம். விவசாயிகள் வந்து விவசாயத்தில் நல்ல பயிர் பண்ணி நல்ல மகசூல் எடுத்து பணம் சம்பாதிக்கலாம். ஆடு, மாடு, கோழி உபய வருமானமும் நல்ல வழியில் இருக்கும். குரு நட்சத்திரத்திலே சனி பகவான் செல்லும்போது மேசராசிக்கு கடந்த சில மாதங்களாக நன்மைகள் பல. அடுத்து 138 நாட்கள் லாபஸ்தானத்திலே சனி வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்ல போகிறார். அவர் வந்து தொழில்ஸ்தானத்தையும் இப்போ வந்து இயக்குவார். மேசராசி என்பர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இயந்திரம், வண்டி, வாகனம், விவசாயம், பெட்ரோல் பங்கு, எண்ணெய், ஆயில் மில், திராவகம், நீர் சார்ந்த தொழில், நெருப்பு, இந்த மாதிரி வந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சனி பகவான் வக்கர காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆடி மாதம் 13ஆம் தேதி வரை செவ்வாய் பார்வையில் சனி, சனி பார்வையில் செவ்வாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம், நெருப்பு, ஆடு, மாடு, நாய், வளர்ப்பு பிராணிகள் மூலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பார்வையில் சனி அமர்ந்தாலே விபத்து, கலவரம், நெருப்பால் கண்டம், மின்சாரத்தால் பாதிப்பு இப்படிலாம் வந்து ஏற்படுத்தி விடும். லாபஸ்தானாதிபதி வக்கரகதியில் செல்லும்போது மூத்த உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதையெல்லாம் சமாளித்து விடலாம். லாபஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது பழைய வண்டி, வாகனம் அல்லது பூரிய சொத்து ஏதோ ஒரு பக்கம் அதிக விலைக்கு விற்றுட்டு நல்லா குறைஞ்ச விலைக்கு நல்லடமாக பார்த்து ஒரு சொத்து வாங்கக்கூடிய நிலை வரும். புதிய வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது தொழிலுக்காக வண்டி, வாகனங்கள் வாங்கலாம். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கஷ்டப்பட்டாலும் அதற்குண்டான வருமானம் சம்பாதிக்கலாம். சனி பகவானுடைய வக்கர காலம் வந்து மேச ராசி என்பவர்களுக்கு அதிக லாபம் எதிர்பார்க்க முடியாது. சராசரியான கைச்செலவு பணம் வந்துகிட்டு இருக்கும். வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை ஜென்ம ராசியின் மேல் விழுகிறது. கடந்த 8 மாதமாக இருந்து வந்த தொந்தரவுகள், துயரம், துக்கம், வேதனை, இந்த மாதிரி கஷ்டங்கள் இப்போ வந்து குறையும். ஜென்ம ராசியை சனி பகவான் பாரி செய்யும்போது மேசராசி என்பவருடைய குடும்பத்தில் உங்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் அல்லது பெரியப்பா, பெரியம்மா இப்படி வந்து வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவம் பார்த்து இறந்திருப்பவர்களும் உண்டு. சனி பகவானுடைய வக்கர காலத்தில் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு பெரியம்மா, பெரியப்பா, மருமகன், மருமகள் அவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வக்கர கிரகம் ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது மேச ராசி அன்பர்களுக்கு ஓரளவு மன நிம்மதி கிடைக்கும். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. பூரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயிகள் ஓரளவு மகசூல் வருமானம் பார்க்கலாம். பூர்வீகத்தில் பங்காளிகள் வழியில் இந்த 138 நாட்களில் பெரியவர்கள் இறந்து கர்ம காரியங்கள் நடக்கும். கர்ம காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு மேசராசி என்பளுக்கு உண்டு. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை மேசராசிக்கு 8வது வீட்டின் மேல் விழுகிறது. அஷ்டமத்தை லாபஸ்தானத்திலிருந்து வக்கர கிரகம் பாரி செய்யும்போது
கடுமையான நோய் வியாதி மருத்துவ செலவுகள் விரயங்கள் குறையும். கடந்த 2 வருடம் 3 மாதங்கள் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும். அதே மாதிரி அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, தடையாக இருந்த காரியங்கள், வக்கர சனி பகவானுடைய பார்வை அஷ்டமத்திலே விழும்போது தடையாக இருந்த விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வழி விடும். எளிதாக நீங்கள் வெற்றி பெறலாம். கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் தீர்வுக்கு வரும். உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரும். ஏன்னா மேச ராசிக்கு 11வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார். லாபஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றியே தீரும். ராகு பிரம்மாண்டமாக லாபஸ்தானத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். மேசராசிக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த எதிர்வரக்கூடிய 138 நாட்கள் சிலர் வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு, தங்க நகை எடுப்பதற்கு வாய்ப்புண்டு. மேசராசிக்கு எதிர்கால முன்னேற்றத்திற்காக ஒரு சேமிப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏன்னா கோச்சாரத்திலே லாபஸ்தானத்திலே சனி வரும்போது பேரப்பள்ளியும் அனுபவிக்கக்கூடிய வகையில் ஒரு வசதியை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.